அவருக்கு சத்தியமா நிச்சயமா உண்மையான இதுல அவருக்கு தண்டனை கொடுக்கணும், ஹத்து அடிக்கணும் அப்படிங்கறதான் துருல் முக்தார் எழுதியிருக்கிறார். அண்ணன் என்ன செஞ்சாரு? அண்ணன் பாதியை சொன்னார், தண்டனை கொடுக்க வேணாம் துருல் முக்தார் எழுதியிருக்கிறான். அவர் துருல் முக்தார் தண்டனை கொடுக்கணும்னு எழுதியிருக்கிறார், இங்க தண்டனை கொடுக்க கூடாதுன்னு எழுதியிருக்கிறார். வழி கெடுக்கிறதா இல்லையா? அவதூறு சொல்றதா இல்லையா? இம்ரான் இப்னு ஹுசைன் மேல சொன்னது மாதிரி, ரலியல்லாஹு அன்ஹு மேல சொன்னது மாதிரி, ஹஜ்ஜுடைய தமத்துவ நிக்காவுடைய முத்தான்னு சொன்னது மாதிரி துருல் முக்தார் மேல இது அவதூறு இல்லையா? அடிச்சாட்டியம் இல்லையா? அருமை சோதர்களே, எத்தனை பொய் அள்ளி வீசுறதுக்கு மைதானம், அதுக்கு ஒரு கூட்டம், அதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம். எங்கதான் இந்த அறிவு போச்சோ தெரியாது சோதர்களே. தெளிவா எழுதுறார். ஹனஃபி நூல் அல்ல, அடுத்த ஆட்டை பிடிச்ச அறுத்து குர்பானி கொடுக்கலான்னு எழுதியிருக்காங்க. பாருங்களேன், எங்க ஃபிக்ஹ் கிதாபுல இவர் என்னென்ன சொல்லி கொடுக்குறாரு சொல்லியிருக்கதான். ஃபிக்ஹுடைய கிதாபுல அடுத்தவனுடைய ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்கலாம், அடுத்தவனுடைய ஆட்டை அபகரித்து குர்பானி கொடுத்தால் பரவாயில்ல, குற்றம் இல்ல, குர்பானி. இப்ப எல்லாரும் என்ன விளங்குவான்? அப்ப திருடவும் சொல்லுது போல இருக்கு, விபச்சாரம் செய்ய தூண்டுது, திருடுறதுக்கு தூண்டுது, அபகரிக்க தூண்டுது. சகோதரர்களே, இதுக்கு கருத்து கற்பழிப்புன்னு சொல்றது. இருக்கிற கருத்தை புரட்டி போட்டு அவதூறு சொல்றது ஒரு மூமினுக்கு அழகல்ல. ஈமான் உள்ளவன், அல்லாஹ் ரசூல் மேல நம்பிக்கை இருக்கிறவன், விசுவாசம் உள்ளவன் இந்த மாதிரி ஒரு காலத்திலும் சொல்ல முடியாது. சொல்ல அது இல்லாம போச்சேங்கிற வருத்தம் தான் எங்களுக்கு. அது இல்லாம ஆனது காரணத்தினால தானே. தெரிந்து கொண்டே தெரியாம செய்யக்கூடிய குற்றம் அல்ல இது. தெரிந்து கொண்டே அவர் எழுதுறாரு, அடுத்தவனுடைய ஆட்டை அபகரித்து குர்பானி கொடுத்தால் குர்பானி கூடும். பாகம் சரைவித்தாயா ஹிதாயா துருல் முக்தார் பாகம் 10. உடனே உங்களுக்கு வேத வகி வந்தது மாதிரி, இவரை பார்த்த உடனே ஜிப்ரீலையே பார்த்தது மாதிரி ஒரு சிலருக்கு சொல்லிட்டார்ல, அண்ணன் சொல்லி இருக்கிறார்ல, அப்ப இருக்கும். அருமை சோதர்களே, ஃபிக்ஹ் நூல் என்ன சொல்ல தெரியுமா? ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஃபிக்ஹுடைய வாசகம், முழு வாசகம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் இன்னொருடைய ஆட்டை அபகரிச்சுட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான், அபகரித்து கொண்டு போயிட்டான். கொண்டு போனவன் குர்பானுடைய காலமா இருந்துச்சு, குர்பானி கொடுத்துட்டான்னு வைங்க. பக்ரீதுடைய நேரம், ஆடு அவனுக்கு கிடைச்சோ கிடைக்கலையோ அலைஞ்சாம் போல இருக்கு, இன்னொருத்தன் ஆடு நின்று கிடைச்சு கடத்திட்டு போயிட்டான், குடிச்சிட்டு போய் குர்பானியை கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கு பிறகு முழு சட்டம் வழங்கினதுதான். எப்பவுமே எவனை அரை கிணறு தாண்டாண்டா ஆதார பாகத்துல விழுவான். முழுசா செஞ்சாதான் புரிய முடியும். அருமைச்சோல்ல அது வேணும். அது மக்கள்ல அது 3 கால முக்காலத்துடைய மக்களால் செய்யப்பட்ட தீர்ப்புகள் தான் சரியாம இருக்கும். அதுக்கு அடுத்தவனா இந்த மாதிரி அவதூறு சொல்றவனா தான் இருப்பான். அதுல என்ன வருது? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆய்வுடைய முறைப்படி அவங்க எழுதுறாங்க, ஒருத்த ஆட்டை அபகரிச்சுட்டு போய் குர்பானி கொடுத்ததுக்கு பிறகு குர்பானி கொடுத்த நபர் ஆட்டுக்காரனை தேடி வந்து, நல்லா விளங்கணும் சகோதரர்களே, ஆட்டுக்கு சொந்தக்காரனை தேடி வந்து முன்னால நின்று, இந்த பாவம் ஆட்டை நான் எடுத்துட்டு போயிட்டேன், அபகரிச்சுட்டு போயிட்டேன், உன் ஆட்டுடைய விலை, உயிரா இருக்கக்கூடிய ஆட்டுடைய இன்றைய விலை என்னங்கிறத மார்க்கெட்ல விசாரிச்சு, உதாரணமா இந்த ஆடு 2000 ரூபாய் வருதுன்னு வைங்க, அதே அறுக்கப்பட்ட ஆட்டை வித்தா 1500 ரூபாய் போயிடும். அறுக்காத உயிருள்ள ஆட்டை ஒருத்தன் மார்க்கெட்ல போய் விசாரிச்சு 2000 ரூபான்னு விலை தெரிஞ்சு ஆட்டுக்கு சொந்தக்காரன்ட்ட வந்து சொல்றான், இங்கப்பா உன் ஆட்டை நான் அநியாயமா அபகரிச்சுட்டு போயிட்டேன், தப்பு நடந்து போச்சு, செய்யக்கூடாது, செஞ்சுட்டேன், கொண்டு போய் நான் குர்பானியும் கொடுத்துட்டேன், இப்ப அந்த ஆட்டுடைய விலையை உயிரோடு இருந்தால் அதுக்கு என்ன விலையோ அந்த விலையை நான் உங்களுக்கு செலுத்திடுறேன், நீ சம்மதிச்சுக்கிறியான்னு கேட்கறான். அவனும் எனக்கு பரவாயில்லப்பா, கொண்டு போனது போச்சு, காசாவது கிடைக்குது, நான் சம்மதிச்சுக்கிறேன் அப்படின்னு அவனும் சம்மதம் தெரிவிச்சுட்டான். அப்படின்னு சம்மதம் தெரிவிச்சுட்டா இன்னொரு குர்பானி நான் கொடுக்க வேண்டியது இல்லை. இது சட்டம் சொல்றாங்க. சட்டம் இது அங்க சொல்லப்பட்டிருக்கிற சட்டம். இந்த ஆடை இன்னைக்கு காசை கொடுத்தவன ராசி பண்ணாலும் திருடிட்டு போன காலத்திலிருந்து ஆடு இவனது மாதிரி நினைச்சு அவன் கொடுத்த குர்பானி செல்லும், புதுசா ஒரு குர்பானி கொடுக்க வேண்டியது இல்ல அப்படின்னு இங்க முழு சட்டம் சொல்லுது. இவர் என்ன சொல்லப்பட்டாரு? அடுத்த ஆடை அபகரிச்சு குர்பானி கொடுத்தா பரவாயில்ல. இப்ப இது என்னத்தை காட்டும்? வெளியில சௌரியமா குர்பானி விடு, தன்ட்ட காசு இல்லை, அவன்கிட்ட ஆடு நிக்கிறான்னு வாரு, கடத்திட்டு போய் குர்பானியை கொடுத்துரு, இப்படி அர்த்தம் தானே விளங்கு இந்த ஆள் சொல்றதுல. அங்கே சொல்லியிருக்கக்கூடிய சட்டம் இது. கொடுத்துட்டு திரும்ப போய் அவனை உயிர் உள்ள ஆட்டுடைய விலையை கொடுத்து அவனு சந்தோஷமா ஏத்துக்கிட்டால் இன்னொரு குர்பானியை கொடுக்க வேண்டியதில்லை. இது நியாயமான சட்டம், அறிவுபூர்வமான சட்டம். நான் கூட சொல்றது
நான் இவங்களுடைய சொத்து தாராரு அல்லது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்ல ஈடுபட விரும்பல. இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இவரு அன்னை மேல ஏராளமான குற்றச்சாட்டுகளை அவருடைய பழைய சகாக்கள்லாம் சொல்றாங்க. பாக்குறேன் லட்சக்கணக்கான ரூபாய் உள்ள சொத்தை அப்படியே அபகரிச்சுட்டாருன்ட்டு. அமானிதில் மோசடி பண்ணாரோ பண்ணலையோ வழக்கு என்ன வழக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எங்க பிக்கு சட்டத்து மேல இந்த ஆளு செஞ்சிருக்கக்கூடிய அட்டூழியத்தை சொல்றதான் உதாரணத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் தவிர அவங்களுடைய பிரச்சனையில என்ன நான் ஈடுபடுத்திக்கிறதுக்காக நான் சொல்லல. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப இவரே பிஜே இந்த அண்ணன் தமுமுகவுடைய சொத்தை அபகரிச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க. அபகரிச்சுட்டு போயிட்டாருன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிருவோம். உண்மை என்னமோ எனக்கு தெரியாது. ஒரு 4 வருஷம் இவர் அந்த சொத்துக்கு தலை வச்சு அனுபவிக்கிறார். பில்டிங்ல இன்னொரு 4 ரூமை கட்டிட்டாரு. 2 வாடகைக்கு விட்டுட்டாரு. அது மூலமா சம்பாதிச்சாரு. அல்லது 2 டிவியை வாங்கினாரு, அதை பலாயா வாங்கினாரு, முசீபத்தை வாங்கினாரு, என்னத்தையும் சம்பாதிச்சாரு. ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு தக்குவா வந்துருச்சுன்னு வைங்க. எனக்கு அதனுடைய நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நீங்க தான் தப்பா எடுத்துக்கிறாங்க. இவங்க என்ன தமுமுக நீங்க என்னவோ தௌபா செய்வார்னு சொன்னீங்களே, காணாமேட்டு ஏன்ட்ட வந்துடக்கூடாது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு வந்து இவருக்கா ஒரு தக்குவா பிச்சுக்கிட்டு வந்து ஜவாஹிருல்லா என்னமோ முன்னால என்னைய நானே அபுல் அபுன்னு சொல்லி போட்டேன், அபு ஜவல்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் மறந்துரு. இப்ப வந்து நம்ம ராசி ஆயிக்கலாம். நீ கூட்ட ஒன்றை இருந்து அபகரிச்சுட்டு போன சொத்துக்கு ஒரு 10 கோடி ரூபாய், உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன், ஒரு 10 கோடி ரூபாய் விலை பெறும். அந்த 10 கோடியை நான் கொடுத்துடுறேன், நம்ம 2 பேரும் ராசியா போயிடலாம், என்னை குற்றம் பிடிக்காத அப்படின்னு ஒரு 10 கோடி ரூபாயை கொடுக்குறாருன்னு வைங்க. அந்த தமுமுக காரவங்க அதை ஏத்துக்கிறாங்கன்னு வைங்க. பரவாயில்ல, போனது போச்சு, இதாவது வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் வாங்கிக்கிட்டாங்கன்னு வைங்க. 10 கோடி ரூபாய் அவர் கொடுத்துட்டாரு. ஏன்னா இவர் கூட அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. கோடின்றவனா நீங்க சந்தேகப்படாதீங்க. ஏன்னா 20 ரக்காத்துன்னு நிரூபிச்சுட்டால் 1 கோடி தர்றேங்கிறாரு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் 1 கோடியா கொடுக்கும்போது எத்தனை கோடி வச்சிருப்பாரோ அல்லாஹ்வுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அது பார்க்கறவங்க பார்த்துக்கட்டும். 1 கோடி, இதுக்கு 1 கோடி, அதுக்கு ஒரு முதல்ல 1000 சொல்லிட்டு இருந்தார். சைபுத்தீனை பிடிச்சு கொடுத்தா 5000 ஒரு காலத்தில் விளம்பரம் கொடுத்தாரு. இன்னைக்கு சைபுத்தீனுடைய மதிப்பு ஏகப்பட்ட மதிப்பு, ஆயிரக்கணக்கில் இல்லை, இப்ப எங்கேயோ தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இங்க இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மேல பேச வைக்குது, மப்பா பேச வைக்குது. வேற என்ன வேற என்ன சொல்றீங்க? அந்த மப்பு தான், வேற என்ன? நான் என்ன எஸ்கேப் ஆனாலா? இங்கேயே கிடக்குறேனே, கதியா கிடக்குறேனே. இங்க எங்கடா சிக்குவன்னு தானே நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ ஆள் இல்லாத போய் இப்படி ஒரு உலாவி போட்டு ஆளை காணான்னு போய் படம் பிடிச்சிட்டு போனா இந்த பம்மாத்து வேலை யார்கிட்ட நடக்கிறது? வேண்டியதா? யாரை மிரட்டுறது சோதர்களே? இப்ப உள்ள காலத்துல பச்சை பயில கூட பயப்படுறது இல்லை. நாங்க 55 வயசு கலந்து கிழவனாகி போறேங்கிறவனா பயப்பட போறான். அது பயப்படுற காலம் இல்லாம போச்சு. மிரட்டுறது யார? என்ன தேவை இருக்குது? சட்டத்தை சொல்றோம், ஆதாரத்தை மூலமா எதிர்கொள்ள வக்கு இல்ல, வகை இல்ல, மத்ததை பேசி என்ன பலன் இருக்குது? ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு போய் அவங்களை சாசா பண்ணி காசை கொடுத்து சரி கட்டி அவங்களும் சம்மதிச்சுட்டாங்கன்னு வைங்க. இப்ப என்ன ஆகும்? இப்ப இந்த அபகரிச்ச சொத்துல இடைப்பட்ட காலத்துல சம்பாதிச்சிருப்பாரா இல்லையா? அந்த சம்பாதித்த சம்பாதிப்பு இவருக்கே தான் சேரும். இன்னைக்கு ராசி பண்ணாலும் கூட அவர் 2 வருஷத்துக்கு முன்னாலே அது சொந்தக்காரர் ஆனது மாதிரி தான் கருதி நாட்டு சட்டமும் சொல்லும். சரி, 2 வருஷத்துக்கு முன்னால் அபகரிச்சது இன்னைக்கு ராசி ஆயிட்டீங்களா, விட்டு இடையில சம்பாதிச்சதெல்லாம் உனக்கு சேர்ந்ததான், காசு வாங்கினதோடு சரி. இந்த சட்டத்தை தான் இந்த ஃபிகு நூல் சொல்லுச்சு. ஆட்டை அபகரிச்சுட்டு போய் ஒருத்தன் இந்த மாதிரி நடந்துட்டான்னு சொன்னா அதுக்கு பிறகு அவன் போய் ஆட்டுக்கு சொந்தக்காரனை கவனிச்சு ராசி பண்ணி அவனுடைய ஒப்புதல் வாங்கி சந்தோஷமான முறையில ஆட்டுக்கு உரிய விலையை கொடுத்து சமாதானப்படுத்திட்டா புதுசா ஒரு குர்பானி செய்ய வேண்டியதில்லை, இந்த கொடுத்த குர்பானியே போதும்னு சொல்லியிருக்கு. இதைத்தான் சகோதரர்களே ஃபிகு நூல் அவதூறு சொல்றது. ஆட்டை அபகரிக்க சொல்லி கொடுக்குதுங்கிறாரு, விபச்சாரம் செய்ய சொல்லி கொடுக்குதுங்கிறாரு. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க, எவ்வளவு பெரிய கொடுமை இது. அருமை சகோதரர்களே, ஒவ்வொன்றையும் இப்படி அவதூறு தான். நான் எடுத்து பார்த்துட்டேன். இந்த தம்பி முஸ்தபா இருக்கிறார்கள், அவரெல்லாம் பூராத்தையுமே பார்த்தோம், எடுத்து ஒவ்வொன்னா பார்த்ததான். எந்த ஃபிகு நூலும் இந்த மாதிரி அடாவடித்தனமான அர்த்தத்தில் சொல்லப்படல. ஒண்ணு பட்டவர்த்தமா போய் சொல்றாரு தெள்ள தெளிவா, அல்லது கருத்துக்களை மாத்தி எதிரடையான முரணான கருத்துக்களை கொடுத்து அவதூறு தான் சொல்ல பார்க்கிறாரே தவிர சத்தியமான முறையில எந்த நூலின் மீது இவர் கூட சொல்ல. இம்ரானாவுடைய கேஸ் ரொம்ப பெருசா நடந்துச்சு.